எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம செட்டிநாடு சமையல்ல என்ன பார்க்க போறோம்னா, அதாவது ரொம்ப பாரம்பரியமான ஒரு ரெசிபி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். எங்க ஊர் மதுரை சைடு எல்லாம் திருவிழான்னா இந்த மிட்டாய் ரொம்ப களை கட்டி நிற்குங்க. நல்லா ஏன் களை கட்டி நிற்குன்னா, அதாவது இப்போ தீபாவளி வந்ததுன்னா நம்மளுக்கு எப்படி குழந்தைங்க இருக்கிறவங்க வீட்டில் ரொம்ப என்ஜாய் பண்ணி தீபாவளி கொண்டாடுவாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, அந்த பட்டாசு வெடிக்கிறது, புது ட்ரெஸ் போடுறது அப்படின்னா அந்த குழந்தைங்களுக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கும் பாருங்க. அதே மாதிரி இந்த திருவிழாவுக்கு போனால் அந்த குழந்தைங்கலாம் இந்த மிட்டாயை ரொம்ப விரும்பி வாங்கி சாப்பிடுவாங்க. அது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது கலர் குச்சி மிட்டாய். அந்த குச்சி மிட்டாய் நல்லா கலராக இருக்குங்க. பெரியவங்கள இருந்து சின்னவங்கள இருந்து இந்நேரம் மட்டும் அது போனாங்கன்னா யாராக இருந்தாலும் ஒன்று வாங்கி அப்படியே வாயில் வச்சு சாப்பிட்டு போவாங்க. நாக்கெல்லாம் நல்லா வெத்தலைப்பாக்கு போட்ட மாதிரி, லிப்டிக்கு போட்ட மாதிரி ரொம்ப கலராக ரொம்ப நல்லா இருக்கும். இந்த மிட்டாய் எப்படி தயார் பண்ணுறாங்க, அன்னையிலேருந்து இந்நேரம் மட்டும் இது எப்படி ரொம்ப எளிமையான முறையில் தயார் பண்ணுவாங்க. இது வந்து மிஷின்லலாம் வர்றதில்லை. நிறைய பேர் இந்த மிஷினில் போட்டு அந்த கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, மிஷினில் போட்டு இந்த கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, அது மாதிரியெல்லாம் இல்லை. வீட்டிலேயே ரொம்ப எளிமையான முறையில் தயார் பண்ணுறாங்க. அது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எங்களுக்கு தெரிஞ்சவங்க. எனக்கு அண்ணன் பையன் தான் வேணும். சின்ன பையனில் அந்த பையனை நாங்கள் முதல்ல கடைக்கு கூட்டிகிட்டு போயிருந்தோம். அப்புறம் வளர்ந்து பெருசாகி அதுக்கப்புறம் வந்து இப்போ கல்யாணம் பண்ணி பேரம்பேத்தையும் எடுத்தாச்சு. ஆனால் இப்போ இந்த தொழிலை கற்றுக்கிட்டு இன்னைக்கு அந்த 20-25 வருஷமா அந்த தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த தம்பி தான் இன்னைக்கு செய்ய போகிறாங்க. அவங்க வீட்டில் தான் போய் நம்ம இந்த குச்சி மிட்டாய் எப்படி செய்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம போய் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரையில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது பக்கத்தில் இருக்கிற ஆளுங்கிற பெல் அமைத்து வைங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு கிடைக்கும். வாங்க இப்போ கலர் குச்சி மிட்டாய் எப்படி செய்யறது அப்படிங்கறத பார்க்கலாம். பாருங்க, தம்பி வீட்டுக்கு தான் வந்திருக்கிற. தம்பி தான் இன்னைக்கு வந்து மிட்டாய் போட போறாங்க. குச்சி மிட்டாய் முக்கா பிடிக்கு எவ்வளோப்பா தண்ணி ஊற்றுவீங்க? முக்கா படி சர்க்கரைக்கு எவ்வளோ வெல்லம் போடுவீங்க? ஒரு 25 வெல்லம். 25 வெல்லம். நல்ல பெரு வெள்ளமாகவே இருக்குது. 25 வெல்லம் 2 கிலோ வந்துடும். பரவாயில்ல. சர்க்கரை கரையணுமோ நல்லா? இது என்ன பவுடரா? இந்த பவுடரா? ஆமா, அதே பவுடரா? அது கேசரி பவுடரா இல்ல வேற பவுடர்? அதானே. ஏப்பா அது ரெட்டா எல்லாம் இருக்குது. இது என்ன எப்படி இருக்குதா? சேப்பாயிரும். இங்க இவ்வளவு வெல்லம் போடுறீங்க. 3/4 கிலோ சர்க்கரைக்கு 1 டம்ளர் தண்ணி. 25 வெல்லம். 25 வெல்லம். சரி சரி. தண்ணி கொஞ்சம் ஊத்திக்கலாம். இது வந்து பிசு பிசுன்னு ஆயிருப்பாங்களா? அப்படி இல்லையா? அது சில பேர் சொன்னாங்க பிசு பிசுன்னு ஆயிரும். இது ரோஸ் கலர். அது திருப்பி ஆக்குற பொருள் நம்ம இது வந்து 10 நாளானாலும் சரி 20 நாளானாலும் சரி கிடையாது. சக்கரை தானே, பாகு காய்ச்சி ஊத்துறது தானே. இப்போதைக்கு இது வெள்ளம் கரைஞ்சிருச்சுப்பா. இது வந்து 200 கிராம் பிடிக்கும். 200 கிராம் வரும். 6 டம்ளருக்கு 1 லிட்டர் 200 கிராம் வரும். அப்ப இதுக்கு சர்க்கரை எவ்வளவு போடணும்? டம்ளர்ல நம்ம சர்க்கரை போட்டா எவ்வளவு போடலாம்? 7 டம்ளர் ஜீனி. பாருங்க, நல்லா கொதிக்குது. இது வந்து நல்லா கெட்டி, அதாவது நம்ம வந்து அதிர்ஷ்டத்துக்கு பாவு காய்ச்சுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி வரணுமாமா. இருந்தாலும் நம்ம பார்ப்போம், இந்த பக்குவம் வரையில பார்க்கலாம். இதில் தான் மிட்டாய் வியாபாரம் பண்ணுவீங்களா? இதே கடை இதில் போட்டுக்கிட்டு ஒரு ஆள் நின்றுக்குவீங்க. ஸ்டாண்டு பாருங்க, ஸ்டாண்டு பாருங்க எப்படி ஸ்டாண்டு. பரவாயில்ல, நல்லா கச்சுன்னு வச்சுக்கிட்டு இதில் வந்து மிட்டாயெல்லாம் வச்சுக்கிட்டு அந்த எந்தெந்த ஊர்களில் திருவிழா நடக்குதோ அப்போல்லாம் கொண்டு போய் வச்சுட்டு விற்றுக்குவாங்க. இந்த மிட்டாய் ரொம்ப ரொம்ப ஃபேமஸுங்க எங்கள் ஊர் சைடில். இவங்க தான் புருஷன் மண்டாட்டி 2 பேருமே வியாபாரக்காரவங்க. எங்கள் தம்பி போட்டுக்கிட்டு இருக்குது. இது எங்கள் ஊர் தான். எங்கள் வீட்டுக்கு பக்கத்து வீட்டு பொண்ணு தான், மாமா பொண்ணு தான் இது. அது தம்பி. 2 பேருமே இந்த தொழில் பண்ணுறாங்க ரொம்ப நாளாக. 20 வருஷமாக தம்பி பண்ணிக்கிட்டு இருக்கிறாப்புல. ஆமாம், எங்கள் கடையில் இருந்தாப்புல. அதுக்கப்புறம் வந்து அவங்க மாமா கிட்ட இருந்து பழகி இப்போ இவங்க பிள்ளைகளோட எல்லாம் சேர்ந்து இது பண்ணுறாங்க. இந்த இடத்துல மிட்டாய் ஊற்றிக்குவீங்களா? சூடு ஆற. குட்டி பையெல்லாம் எப்படி வேலை வைக்கிறேன் பாருங்க. பார்த்தீங்களா, சாப்பிட்ற சோத்துக்கு வேலை பார்க்கணுமா? அப்புறம் ஸ்கூலுக்கு போக வேண்டாமா? ஆமாம், இன்னைக்கு சனிக்கிழமை லீவு, அதனால தாங்க இருக்கிறாங்க. இல்லாட்டி பசங்களாம் ஸ்கூலுக்கு கிளம்பிடுவாங்க. பாருங்க, இந்த மாதிரி கல் போட்டுருக்காங்க. இதை வந்து நல்லா எண்ணெய் போட்டு வச்சுக்கிட்டாதான் அது இழுக்க நல்லாயிருக்கும். பாவு காய்ச்சி இதில் ஊற்றும் பொழுது எடுக்க ஒட்டாமல் வர்றதுக்கு தானே எண்ணெய்.
பாருங்க தடவுறான் குட்டி பையன் எவ்வளோ அழகாக தடவுறான் பாருங்க. எண்ணெய் போட்டுட்டு குட்டி பையன் உன் பேர் என்னடா? ராமா. ஓ ராமலட்சுமா, நீங்கள் 2 பேரும் ரெட்டை பிறந்தவங்க தானே? சரி சரி. நீ என்ன படிக்கிற? 5ஆவதா? பரவாயில்லையே. இதெல்லாம் உங்கள் அப்பா எல்லாம் சொல்லி கொடுத்துட்டாரு, உங்கள் அப்பா உங்கள் அம்மாவும். அவங்க கடையிலலாம் எசன்ஸ் ஊற்றுவாங்க, நீங்கள் எலுமிச்சம்பழம் எசன்ஸ் விடாமல். அப்போ இது வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை, பிள்ளைகளுக்கெல்லாம் சாப்பிட்றதுக்கு கெடுதல் இல்லை. கடையில் போடுறவங்க என்ன பண்ணுவாங்க? சாப்பிட்றவங்களுக்கு கிட்டுவாங்க எசன்ஸ் ஏதாவது ஒன்று ஊற்றுவாங்க. ஆனால் இது நம்ம வந்து லெமன் மட்டும் விடுறீங்க. லெமன் மட்டும். ஒரு மிட்டாய் எவ்வளோப்பா? ஒரு மிட்டாய் வந்து 2 ரூபா 50 பைசா. அப்படியா? 4 மிட்டாய் 10 ரூபா. 2 மிட்டாய் 5 ரூபா, 4 மிட்டாய் 10 ரூபாயா? சில பேர் 3 மிட்டாய் 10 ரூபாய்க்கு விற்கிறாங்க. அப்படியா? 1 மிட்டாய் 5 ரூபாய்க்கு விற்கிறாங்க. இது விளக்கு மாத்துக்குச்சியா? விளக்குமாறு வந்து வாசு கூட்டுறதெல்லாம் இல்லை, இது புதுசாவே நம்ம கிழிச்சு இது வந்து புதுசு. இது எதுக்கு? குச்சி மிட்டாய் குத்துறது. இதில் தான் மிட்டாய் குத்தணுமோ? அதுக்கு அளவு வச்சு வெட்டிக்கணுமோ? அவங்க தானே வெட்டிக்கிறீங்க. பாருங்க குட்டி பையன் பிடிக்கிறான் கரெக்டா. ஒரே அளவாகிறது. தென்னை மரத்தில் மட்டை விழுகிறத அப்படி கிழிச்சுக்கிட்டு வந்துடுவேன். அது அப்புறம் மறுபடியும் குச்சி எடுத்து சின்னதாக சீவிக்கிறதா சீக்கிறது. அதான் நிறைய பேர் நினைப்பாங்க வாசு கூட்டுறதை செய்கிறாங்களோ என்னமோன்னு. அதை பாருங்க, அப்படியெல்லாம் இல்லை, ஃப்ரெஷ்ஷாக கிழிச்சிட்டு வந்து வச்சுக்கிட்டு அதுலேருந்து தான் எடுத்துக்குவாங்க. இதுதான் அந்த முட்டாயில் குத்துறதுக்கு. பாருங்க, நான் லைட்டாக தான் தொட்டேன், என் கையில் பாருங்க எப்படி கலர் ஆகிக்கிடுச்சுன்னு. ரோஸ் மிட்டாய். ரோஸ் மிட்டாயா? இப்போ அப்போ அங்கே வேகுறது என்ன மிட்டாயப்பா? சிவப்பு மிட்டாய். ஓ சிகப்பு கலரு, இது ரோஸ் கலரு. இப்போ எவ்வளோ போட்டிருக்கிறா? 1 படி. இது 2 3 3 3 3.5 படி. 3.5 படி 3.5 படி. 3.5 படிக்கு தண்ணி எவ்வளோ ஊற்றுவீங்க? தண்ணி வந்து நல்ல தண்ணி தான் விடணுமாப்பா இதுக்கு? அது வேறையா? இது இந்த செம்புல விட்டுக்கிறீங்களா? இந்த செம்புல ஒரு சொம்பு ஊற்றிருக்கு. 1/2 செம்பு. 1.5 செம்பு. மொத்தம் 1.5 செம்பு. இப்போ அதை இறக்கிட்டு இதை வைக்கணுமா? சரி சரி. அது சிவப்பு கலர் மிட்டாய், இது வந்து ரோஸ் கலர் மிட்டாய்க்கு வந்து வெள்ளம் போட வேண்டியதில்லை. சிவப்பு கலருக்கு தான் வெள்ளம் போடணும். ஆமாம், ஜீனி கொஞ்சோண்டு வச்சா சேர்ந்து கொண்டு. ஆமாம் சரி சரி. நல்லா கொதிச்சு நல்லா வத்தணும், அவ்வளவும் தண்ணி பூரா வத்திடும். அப்படியா? சரி, இவ்வளவு நேரம் வேக வைக்கிறோமே தண்ணியை வச்சு, அப்போ தண்ணி இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாமே? கம்மி பண்ணால் பூத்துறோம் மிட்டாய் செட்டாக. அப்படியா? அதான் உங்களுக்கு வந்து தண்ணியாக கொதிச்சு அந்த தண்ணி பூரா மிட்டாயில் அப்படியே ஃபில்டர் ஆகிடும். அப்போ இவ்வளவு தண்ணி ஊற்றினா தான் அது பூக்காமல் நின்று வெந்து நல்லா இருக்கும். சரி சரி. அதிரசம் பக்கம் வந்துருக்குங்களா? ஆமாம், அதான் அதிரச பக்குவம். ஆமாம். இப்போ இதை எப்படி தண்ணிக்குள்ள தான் எடுத்து ஊற்றுவீங்களா? எப்படி பார்ப்பீங்க? கையில் எடுத்து ஒரு குச்சி எடுத்து கையில் எடுத்து பார்க்கணும். அது அந்த குச்சியில் அதை எடுத்து எப்படி பார்க்கறது? இங்கே கொஞ்சம் பக்கம் வரணும். பார்த்தீங்களா? குச்சியிலேருந்து எடுத்து பார்த்தா இந்த மாதிரி இருக்கணுமாம்மா. இன்னும் கூட கொஞ்சம் இருக்கணும். நம்ம வந்து அதிர்ஷ்டத்துக்கு வந்து தண்ணிக்குள்ள எடுத்து போடுவோம். தண்ணிக்குள்ள போடுவோம் டொட்டுன்னு அதிரசம் பக்கம் வந்துருச்சு. நம்ம இதை விட இன்னும் கொஞ்சம் கூட இருக்கணும். சரி சரி. இன்னும் கொஞ்சம் இந்த மாதிரி தண்ணிக்குள்ள போட்டோம்னா உருண்டுக்கிறோம். கையில் தண்ணிக்குள்ள போடாமலே பார்க்கையில் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். இன்னும் கொஞ்சம் கெட்டி வரணுமாம்மா. ஆமாம், அதாவது இப்படி துண்டுனா தெரிக்கணும். தெரிக்கணும். சரி சரி. இந்த வெள்ளத்துக்கு கலர் வரும். நம்ம அந்த இதில் சட்டி போட்டதுனால அந்த பவுடரோட கலர் கொஞ்சம் இருக்கு. சரி சரி. இது வந்து அந்த காலத்தில் உள்ள மிட்டாய். இதுதான் அந்த காலத்தில் வந்து பைசாரு சாக்லேட்டு மிட்டாய் எவ்வளவோ மிட்டாய் இருக்கு இன்னைக்கு. ஆமாம். அன்னைக்கு ஆரம்பத்தில் வந்து கம்பெனி எதுவும் கிடையாது. குடிச்ச தொழில இதுதான் மிட்டாய் ஆரம்பத்தில். கை தெரியும். பக்கம் வந்துருச்சு. இப்படி துண்டனா இப்படி தெரிக்கணும். இங்கே அப்படியா? இப்போ சட்டுன்னு இறக்கிடணும். பவுடர் போடுறீங்களா? இப்போ இதுக்கு எவ்வளோ போடுவீங்க? இங்கே கொஞ்சோண்டு. இந்த ஸ்பூனில் வந்து 1 ஸ்பூனு. இதுதான் இந்த ரெட் கலர் கொடுக்கும். ஆமாம், ஆனால் பார்க்கையில் கிரீனாக இருக்குது. அது மைல் ரோஸ் பவுடர்னு சொல்கிறது. பவுடர் பச்சையாக இருக்கும். சரி சரி. சரிங்க, போட்டோன்னு நல்லா ரெட் ஆயிடுச்சு. ஆமாம், கட்டி பிடிச்சிடாதான் நம்ம இப்படி போட்டு கிட்டையில் கட்டி பிடிக்காது. அவ்வளோ தண்ணி ஊற்றி அவ்வளோ நேரம் குடிச்சிருக்கேன். இல்லை இந்த பவுடர் போட்டோமே அது கட்டி ஆகிடாதுல்ல. கலங்கிருச்சு, நல்லா ரெட்டாக வந்துருச்சு பாருங்க.
போட்டதா நம்ம வந்து கிரீன் கலரு காட்டுறது நல்ல ரெட்டு. இப்போ இதில் வந்து மாவு எதுவுமே கலக்கிறது இல்லை, வெறும் வெல்லம், சர்க்கரை, கொஞ்சம் போல் கிரீன் பவுட்ரு, அவ்வளவுதான். இப்போ தூக்கி பாருங்கள், அந்த குட்டி பையன் எண்ணெய் தேய்ச்சி வச்சுருந்தேன் பார்த்தீங்களா, அந்த கல்லில். சூப்பராக இருக்குது பாருங்க, பார்க்கையில் எல்லாம் நல்லா இருக்குது. வழியோடையே அந்த தள்ளி விட்டுக்கணும். அப்போ கையால் தள்ளிக்கிறதா அந்த வருங்க. வா சூப்பர். அந்த வருங்க. லெமன் விடலையாப்பா? இதுக்கு லெமன் வேண்டாம். நமக்கு சூடு இருக்கு பாருங்க, நல்லா சுடுது. சரியா இருப்பா? இழுக்க போகிறாங்க. ஒழுங்கு அப்படியே தூக்கி தூக்கி போட்டுக்கணும். இந்த மரத்தில் இந்த ஆணி வச்சு எவ்வளோ வருஷமா அடிக்கிறீங்க? இது இந்த மரம் இதை வச்சே 20 வருஷம் ஆச்சு. இந்த மரம் 20 வருஷம் ஆச்சா? 20 வருஷமா இதில் தான் அடிக்கிறீங்க. பாருங்க எவ்வளோ ஸ்ட்ராங்கா 20 வருஷமா கொன்ன மரம் இதிலே வச்சு எப்படி இழுக்கிறாங்க பாருங்க. பாருங்க பசங்க எல்லாருமே பழகிட்டாங்க. நல்லா படிக்க போனாலும் அப்பப்போ செஞ்சு அவங்களும் பழகிட்டு எப்படி போடுறாங்க பாருங்க, நல்லா போடுறாங்க. நானும் அடிச்சு பார்க்குறேன். நானும் போட்டு பார்க்க போகிறேன். பயமா இருக்கு, கீழே விழுந்துருமான்னு பாருங்க. அவங்க எவ்வளோ அழகா போடுறாங்க பாருங்க. என்னதான் இருந்தாலும் 20 வருஷம் பழக்க தம்பிக்கு அடிக்கிறாங்க பாருங்க. சூப்பராக எனக்கு கூட அடிக்கிறது பாருங்க. அவ்வளோ அழகா நல்லா அடிக்கிறீங்க. இந்த ஒரே மரத்தில் 20 வருஷம் வச்சுருக்கீங்க. நல்லா வீட்டில் அடிக்கிறது அடிக்கணும், பக்குவம் வேணும். நான் பார்க்கல ஈஸியாக இருக்காது, ஆனால் போட்டால் அடிக்குவாங்க. பார்க்கறதுக்கு ஈஸியாக தாங்க இருக்குது, ஆனால் நம்ம இந்த மாதிரி போட முடியல. சூடு வேற. அந்த ஆணியில் நான் வந்து போடும்பொழுது ஆணியில் போடுறேன். அந்த அடிக்கும் பொழுது அந்த மரத்தில் தான் அடிப்படுத்தாங்க. அது மரத்தில் அடிபட்டு அந்த கம்பியில் வந்து இழுத்து கரெக்டாக வரும். வருங்க எப்படி கெஸ்ட் வாங்குது, இழப்பு வாங்குது. இப்போ இத்தனை பேர் வரிசையாக உட்காந்துருக்குறாங்க. இத்தனை பேர் வேணுமா? அப்படியா? பாருங்க, இது வந்து அந்த ரெடி ஆனோடனே உடனே இந்த வேலையை செஞ்சு முடிச்சுட்டு தான் அடுத்தது போடணும். பாருங்க, இதுதான் கையில் அடிக்கிறது. பாருங்க, இந்த மாதிரி அடிக்கிறதுக்கு எல்லாருக்கும் வரவே வராதுங்க. பாருங்க, நம்ம வந்து கம்பியில வந்து நம்ம தூக்கி போடும் பொழுது பார்க்கறதுக்கு ஈஸியா இருக்குன்னு தூக்குனா எனக்கே வரல. ஆனா பாருங்க, இந்த மாதிரி தட்டுறதுக்கு எல்லாராலையும் முடியாது. வேகமா தட்டணும்ப்பா. பாருங்க, அங்க தட்ட இங்க 2-3 பேர் பாருங்க என்ன பண்றாங்கன்னு. குச்சி வச்சு போடுறாங்க பாருங்க. உடனே குச்சி வைக்கணுமாப்பா? இல்லைன்னா ஆறிடுச்சுன்னா குச்சி உள்ள பதியாது, அவ்வளோதான். எப்படி விழுகுதுப்பா? கையில் என்ன பார்த்துருக்குற? வெறும் கை தானா? வெறும் கை தாங்க, கையிலலாம் ஒன்றுமே இல்லை பாருங்க. எவ்வளோ ஸ்ட்ராங்கா ஆமாம், ஒன்றுமே இல்லை. ஆனால் எவ்வளோ அழகா விழுகுது. எவ்வளோ அழகா இருப்பாங்க இந்த மிட்டாய். நாங்களே சின்ன பிள்ளைனால இதான் வாங்கி சாப்பிடுவோம்.
அந்த அதாவது ருசிக்காக வாங்க மாட்டோம், லிப்டிக் போடுறதுக்காக இதை வாங்கி இனிப்பு நல்லா இனிப்பாகவும் நல்லா இனிப்பா இருக்கும். இருந்தாலும் இந்த போட்டா நாக்கெல்லாம் நல்லா கடனா இருக்கு பாத்தீங்களா, அதுக்காகவே வாங்குவோம். முக்கால்வாசி நாங்க சின்ன பிள்ளைகளெல்லாம் பவுடரு தண்ணி வெள்ளம் ஜீனி நல்ல ஜீனி தான், அவ்வளவு டேஸ்டா இருக்கும். அன்னையில இருந்து அதாவது பாரம்பரியமான மிட்டாய் இன்னைக்கு சலிக்காம இது ஓடிக்கிட்டு இருக்குது. இந்த எங்க ஊர் சைடு பூரா திருவிழானால மிட்டாய் தான் களை கட்டி நிற்கும். எல்லாரும் வாங்கி 2 சப்பிட்டு, பெரியவங்க முதல்ல 2 சப்பிட்டு அப்படியே நாக்கலாம், அப்படியே அழகா இருக்கும். போலீஸ்காரங்களாம் வாங்கிட்டு போறாங்களா. அதனால பாரம்பரியமான ஒரு ரெசிபினா இதுதான். இன்னைக்கு இது ஸ்பெஷல் தான். சிலதை வந்து பாரம்பரியமானதெல்லாம் இப்ப கைவிட்டாங்க. ஆனா இது மட்டும் அன்னையில இருந்து இந்நேரம் மட்டும் ஸ்பெஷலாவே இருக்குதுன்னா அவ்வளவு விரும்புறாங்க மக்கள். அன்னையில இருந்து இந்நேரம் மட்டும் விரும்புறாங்க. பாருங்க எல்லாமே அடிச்சாச்சு. இதுக்காகவே அந்த பாயா பாருங்க இப்படியே கொட்டி ஒரு வாரத்துல மூடி வச்சிருவீங்க, அப்படியே போட்டு வச்சிருவீங்க. இப்ப இது இப்படியே இருந்துச்சுன்னா என்ன பண்ணும்? துணியை போட்டு மூடுறீங்களா? கசிஞ்சு போயிருமா? சரி அப்ப மூடிடுங்க. ஆற அந்த கலர் வேற மாறிடும். துணி போட்டு மூடி வச்சிடணும். சுத்தமா கொடுக்கணும். ஆமா, ஏன்னா தூசி போடாம சுத்தமா இருக்க மக்களுக்கு நீ வந்து கொடுக்கறது நல்லா சுத்தமா கொடுக்கணும் இல்லையா? அதனால போட்டு மூடி வச்சு சுத்தமா கொடுத்துக்கிறீங்க. சரி சரி. இது வந்து வெறும் சர்க்கரை மட்டும் போட்டோம் பாத்தீங்களா? பாருங்க இங்க கொதிச்சுக்கிட்டு இருக்குது. இது வந்து ரோஸ் கலர் இருக்கு. அதே தான், அதுல வந்து வெல்லம் போட்டோம். இதுல வெல்லம் போடாம சர்க்கரை அதாவது ஜீனி மட்டும் போட்டு கொதிச்சுட்டு இருக்குது. அது என்னப்பா அது பாட்டுல? செக்கெண்ணெய்னா என்ன எண்ணெய்? கடலை எண்ணெய். இதுதான் ஊத்திக்குவீங்களா இல்ல எப்படி? எது வேணாலும் சுத்தமான எண்ணெய். செக்குல வாங்குற எண்ணெய் தான் ஊத்திக்குவீங்களா கீழே தடவுறதுக்கு? சேர்த்தா என்ன பண்ணும்? அந்த மக்குவடை வரும் மிட்டாயில. வேற ரீஃபைண்ட் ஆயில் அது இதெல்லாம் சேர்க்கக்கூடாது. மிட்டாய் டேஸ்ட் குறையும். இதெல்லாம் ரெடி ஆயிடுச்சா? ரெடி ஆயிடுச்சு. பதம் பாக்குறீங்களா? இப்போ பதம் கொஞ்சம் பிசு பிசுப்பா வந்த உடனே பிசுன்னு வந்த உடனே இன்னும் வரல, எல்லாம் வந்துருச்சு. இந்த பிசு பிசுப்பு அவ்வளவு போதுமா? போதும். இது வந்த உடனே நம்ம அதுல தட்டுற மாதிரி வச்சிருந்தீங்களப்பா? அது வந்து அது அப்புறம் எடுக்க போவீங்க. லெமன் ஊத்தையில இந்த மாதிரி அப்படி வரணும். இந்த மாதிரி வரணும். இந்த மாதிரி வரையில லெமன் ஊற்றணும். சரி, அரை லெமன் போதும். சுக்கரை வந்து சர்க்கரையா திரண்டாம தானே? ஆமா, நானும் அந்த சோன் பப்படிக்கு ஊத்துனேன். ஊத்தினாதே வராது, வரும். இல்லாட்டு முறிஞ்சுக்கும், சர்க்கரை மாதிரி போயிடும். அரை லெமன் ஊற்றிக்க முடியாது. ஓ அப்படி ஒரு வரல ஒட்டிக்கணும். உடனே இறக்கிட்டு பவுடர் போடணுமா? இது என்ன பவுடர்? அதே பவுடர் தானே? அதே பவுடர் தான். இது லைட்டா போட்டா போதும். இது லைட்டா போட்டா ரோஸ் கலர் ஆயிரும். ரோஸ் கலர் ஆயிரும். இப்ப அது சிகப்பு வந்துச்சு. இது எப்படி? அதே வந்து வெள்ளத்துக்கு போட்டா. ஓ சரி. வெள்ளம் இருந்ததுன்னா சிகப்பு. ரெண்டுக்கும் ஒரே பவுடர். அவ்வளவுதான். அது வந்து வெள்ளம் வந்து பல நிறமா இருக்கவும் சிகப்பா மாறிடும். சரி. இது வந்து ஒயிட் கலர்ல வந்து வெள்ளையா இருக்கிறதுனால ஜீனி கலர் வந்து ரோஸ்ல மாறிடும். சரி, ஆனா கலர் எல்லாம் ஒரே பவுடர் தான். இதை எப்படி கிண்டனோடனே இறக்கி ஊற்றிடணுமா இல்லை இருக்கணுமா? அவ்வளோதான், ஊற்றிட வேண்டியது. ஊத்தையில அப்படி ஊற்றி விட்டுறேன்னா கொஞ்சம் படிச்சுன்னு அவ்வளோதான். ஏமா பிச்சுக்கிட்டு வந்துடும் சதையெல்லாம் எடுக்கிறது. வரணும் அது கலர் மாறும். இதான் எனக்கு பார்த்துக்க மாட்டேன். போட எப்படி கலர் மாறும் பாருங்க. அந்த இழுக்காக அந்த ரோஸ் கலர் வரும். அப்படி இழுத்து அடிக்கணும். இழுத்து அப்படி போடணும். இழுக்க பாருங்க, நல்ல ரோஸ் கலர்ல வந்துருச்சு. முதல்ல வந்து ரெட்டா தான் இருந்தது, நல்ல ரோஸா வந்துருச்சு. ஆனா சூடு லைட்டா இருக்கையில அடிக்கணும். அதை கலந்து பார்க்கலாம். அப்புறம் போடுவோம்.
இதை எடுத்து எப்படி குத்திக்கணுமா? ஒரு லேசாக ஒரு அமுக்கு. லேசாக அமுக்கணும் போதும். டக்கு டக்குன்னு குத்தணும். ஆமாம். தெரியுதாப்பா? இந்த மாதிரி வச்சு நாட்டு சைடில் குத்தி விட்டோம்னா அது இந்த நான் மாதிரியெல்லாம் குத்திட்டாங்க, வேகமாக குத்துறாங்க. நான் உங்களுக்கு காட்டுறதுக்காக எடுத்து லைட்டாக அந்த நாட்டு சைடில் இந்த மாதிரி குத்தி டக்கு டக்குன்னு போட்டாங்க பிள்ளைங்க பாருங்க. இது ஒரு ஆள் செய்ய முடியாது. இதுக்கெல்லாம் ஆளு வேணும். அதுக்கு இதுக்கு பாருங்க, நம்ம ஊற்றும் பொழுது கூட கலராக இருந்துச்சு ரெட் கலரில். கரெக்டாக நல்லா ரோஸ் கலர் பாருங்க. இந்த ஓட்டை இங்கேருந்து பார்த்தா அந்த பக்கம் தெரியும். ஓட்டை தெரியணும். சரி, இந்த பக்கம் போடலாம். நான் அந்த மாதிரி இருக்க மாட்டாங்க யாரும். ஒரு எல்லாத்தையும் போடுங்க. சீனி போட்டு அதுக்கு மேலே போட்டுருக்கீங்களா? ஜீனியில மிட்டாய் விட்டு ஜீனியில போட்டு பறிக்கிறது. ஜீனியா மாவா இருந்ததும் கிடையாது. அது எதுக்கு அது? இது எதுக்குன்னு கேட்டீங்கன்னா அந்த பிசுபிசுக்காக ஒட்டாமல் இருக்கிறதுக்கு. ஒட்டாமல் இருக்கு. இல்லை ஒரு 10 நிமிஷம் 4 நிமிஷம் இது கொட்டிடுங்க. ரெட்டாக வந்துச்சு. நல்ல ரெட்டு முதல்ல போட்டிருந்தோம், அது ரெட்டு. இது வந்து பாருங்க எப்படி கலர் வந்துருக்கு. பரவாயில்ல. இது தனியாக வேறு பக்கம் கொட்டணுமா? இப்போ நீ சர்க்கரையோட வச்சுருக்க, சர்க்கரையோடவே கொட்டிடுவியா? மேலாக கமர்கட்டு ரெடி பண்ண போகிறாங்க. இப்போ அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அரைப்படி சீனி போட்டிருக்குறீங்க. 25. 1 3 சுக்கு ஏலக்காயும் போட்டுக்கணும். இது ஏலக்காய். பொட்டுக்கல்லையும் போட்டுக்கணும். பொட்டு எப்படி பக்குவோம்? அந்த இது அதே மாதிரிங்க. அதை பிடிச்சி துணி பார்க்கணும். தெரிஞ்ச உடனே டக்குனு இறக்கி வேண்டியது. கடலை ஊற்றி இந்த பொட்டுக்கடலை ஏலக்காய் போட்டு உருட்டி போட்டுருவோம். உருட்டி பீஸ் போட வேண்டியது. சரி சரி. எலுமிச்சம்பழம் இது வெள்ளம் போட்டிருக்கனால எலுமிச்சம்பழம் வேண்டாம். அது வெறும் சீனியில் போட்டால் எலுமிச்சம்பழம் வேணும். ஆமாம். அதை ஊற்றுனாத்தையும் இல்லைன்னா கட்டியாக போயிடும். கெட்டியாக போயிடும். சரி சரி. இதில் வந்து தேங்காய் பூலாம் தெரியும். தேங்காய் பூ வேறு என்னென்ன போடணும்? அதாவது இது தேங்காய் பூ போடல. தேங்காய் திருகி இந்த ஆயிலுக்கு அந்த கடலெண்ணெய் தெளிச்சு விட்டு கட்டியில் போட்டு வெதிப்பிடணும். அந்த பச்சை இல்லாமல் அந்த வறுத்துறணும். வறுத்துட்டு இதில் அள்ளி போடணும். அப்போதான் கெடாது. இதை கல்லில் ஊற்றிட்டு பொட்டுக்கடலை ஏலஞ்சுக்கு இந்த தேங்காய் பூவும் கல்லில் ஊற்றிட்டு தான் தேங்காய் பூ இதெல்லாம் போட்டு பெரட்டி உருட்டி வேண்டியது. சரி. நம்ம அது போட்டோம்னாக்கா போட்டால் தான் அந்த வீட்டில் போட்டு சாப்பிடுவாங்க. கமர்கட்டு நல்லா இருக்கும். இப்போ நம்ம இது போடுறது வந்து இது கண்டிப்பாக போட்டுருவாங்க. அந்த மிட்டாயெல்லாம் போடுறது சிரமம். இது போட்டால் ஈஸி. இது ஈஸியான கமர்கட்டு போடுறது ஈஸியான. சரி சரி. இதுவும் பக்கம் வந்துருச்சாப்பா? தெரிச்சு கீழே விழுகுது பாரு. உடையுதுப்பா. ஆனா இதை விட ஒரு 5 நிமிஷம் 7 நிமிஷம் விட்டோம்னா தார்பால் மாதிரி கலந்து போயிடும். கருத்து போயிருமா? இது கமர்கட்டு. விட்டு இழுத்து அப்படி துணி மாதிரி வருது இல்ல? ஏலக்காய் சுக்கு பாதி கெட்டியானதுக்கு அப்புறம் அதை தூவிக்கணும். கொஞ்சம் அரை சூடு ஆயிடும். சரி சரி. இது மேலே வாடை வந்து. ஆமாம் ஆமாம். இப்போ பொட்டுக்கடலை இது எவ்வளோ? காக்கிலவா? அது எவ்வளோ? 200 கிராமா? 200. 200. அரை கிலோ போடலாம், 1/4 கிலோ போடலாம். அது எவ்வளோ கணக்கு இல்லை. இதில் தேங்காய் பூவும் போட்டுக்கணும். இப்போ வந்து தேங்காய் பூ வந்து வறுத்து இதில் போட்டுக்கணும். வறுத்து பச்சை இல்லாமல் வறுத்துட்டு இதில் போடணும். சரி சரி. பாருங்க, இதுவுமே இந்த மாதிரி அடிக்கலாமாமா. நல்லா அடிக்கிறாங்க பாருங்க. அடிக்கலாம். ஆனால் அந்த பொட்டுக்கடலை அந்த இடமெல்லாம் உடைச்சிக்கிட்டு வரணும். ஆனால் இது வந்து எனக்கு பார்க்கறதுக்கு ஈஸியாக இருக்குதுங்க. செஞ்சு பாருங்க. ரொம்ப கடுசுங்க உடைக்கிறது. இப்போதான் தட்டி போட்டாங்க. அதுக்குள்ளேயுமே நம்ம வந்து கை வச்சு அமுக்க முடியல. கட்டுஸ் ஆயிடுச்சுங்க பாருங்க. கமர்கட்டு ரெடி ஆயிடுச்சு. இவ்வளவு நாளைக்கு இதெல்லாம் நான் தான் பார்க்கல. மாப்பிள்ளை போட்டுக்கிட்டே தான் இருப்பாரு. கொஞ்சம் விட்டாச்சுன்னா கெட்டியா போயிடும். இப்போ பாருங்க, நான் தூண்டு எடுத்து வாயில போட்டேன். செமையா இருக்குது. அதாவது
அந்த ஏலம் சுக்கு ரெண்டும் சேர்த்து அவ்வளோ வாசமா வாயே மணக்குது. அதுவும் நல்லா மிட்டாய் வேற நல்லா இனிப்பா நிஜமாலுமே அவ்வளவு டேஸ்டா இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. நான் சமையல் மாஸ்டர் உங்களுக்கு தெரியும். ஆமா ஆமா ஹோட்டல்லாம் வச்சிருந்தீங்க. நீங்களும் 4-5 வருஷம் நம்ம சின்ன கடையில இருந்தீங்க. அப்போலாம் இதெல்லாம் நீங்க பண்ணல. ஹோட்டல் வேலை முக்காவாசி பழகிட்டு வந்து அதுக்கு பிறகு கல்யாணம் பண்ண உடனே இந்த வேலையை ஆரம்பிச்சிட்டீங்க. நல்லாவே இருக்குது. ஆனா இன்னைக்கு தான் நான் போடுறதே வந்து பார்த்தேன். இப்ப இதுக்கு என்ன பேரு, இதுக்கு என்ன பேரு, இதுக்கு என்ன பேருங்க? இது சிகப்பு மிட்டாய். சரி, அது ரோஸ் குச்சி மிட்டாய். இது கமர்கட்டு. இதை முதல்ல தின்னேன். நல்லா இருக்குது. இதுவும் பரவாயில்ல. அப்படின்னு லிப்டிக் போட்ட மாதிரி இருக்குது. ஆமா நல்லா இருக்கும். அந்த சிகப்புக்காக இந்த மிட்டாய் பிள்ளைங்கெல்லாம் லிப்டிக் போடாம போய் திருவிழாவில் பார்த்தோன்னே இதை எடுத்து இப்படி தடவி வச்சீங்கன்னா லிப்ட் மாதிரி இருக்குன்னா அதை ஆசைப்பட்டு வாங்குதுங்க. நாடகத்திலே வெளிச்சத்தை விடாதீங்க. அப்படி அங்கிட்ட தள்ளி விடுங்க. வாசம் லிப்டிக் கொண்டாடுறாங்க. இதை எடுத்து தடவிட்டாங்க. மிட்டாய் வாங்கிட்டு போய் தடவிட்டாங்க. அந்த அம்மா நிக்கட்டும்டா தலைக்கடா. நிஜமாவே எந்த ஒரு திருவிழாவிலையும் இந்த கடை எவ்வளவு பேர் போடுறாங்க. பரவாயில்லையா? ஆனா நல்ல கஷ்டமான வேலையா, கஷ்டமான வேலை. இப்போ உங்களுக்கு ஒரு 10 போக்குவரத்து எல்லாத்துக்கும் ஒரு 1000 மிட்டாய் போன் பண்ணி சொன்னாலும் முட்டையை கொடுத்துருவீங்க. இப்போ நிறைய பேர் இந்த வீடியோவை பார்த்துட்டு கஸ்டமருங்க கேட்பாங்க உங்ககிட்ட, நீங்க செஞ்சு கொடுப்பீங்களா? மிட்டாய் கடைக்கார நம்பர் 87 78 54 09 17 63 82 15 25 12. அவங்க பேர் என்னப்பா? நல்ல பெருமாள் முத்துச்சாமி. நல்ல பெருமாள் முத்துச்சாமி. முத்துச்சாமி மயம் பேர் நல்ல பெருமாள். பாருங்க, இவங்க நம்பர் இதுதான். உங்களுக்கு மிட்டாய் வேணும்னா சொன்னீங்கன்னா உடனே செஞ்சு சுட சுட சூடா தருவாங்க. நீங்க எவ்வளவு வேணாலும் ஆர்டர் கொடுத்துக்கலாம். கல்கோனா கமர்கட்டு. இது வந்து ரோஸ் கலரு குச்சி மிட்டாய், சிவப்பு கலரு குச்சி மிட்டாய். இப்ப பாருங்க, 3 மிட்டாயுமே செஞ்சு காட்டிட்டாங்க. ரொம்ப அருமையா வந்திருக்குது. காலையில 7 மணில இருந்து இன்னும் 11 மணி ஆச்சு. இவ்வளவுதான் செய்ய முடிஞ்சிருக்குது. ஆனா நல்லா சுத்தமா நல்லா சூப்பரா செஞ்சு கொடுக்குறாங்க. இதை வந்து நீங்க வேணும்னா ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க. உடனே உங்களுக்கு வந்து இந்த நாங்க கொடுத்துருக்கிற அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணீங்கன்னா, நீங்க எங்க இருந்தாலும் சரி, வெளிநாட்டுல இருந்தாலும் சரி, நம்ம தமிழ்நாட்டுல இருந்தாலும் சரி, இந்த நம்பருக்கு நீங்க ஃபோன் பண்ணி கேட்டீங்கன்னா அவங்க பண்ணி உங்களுக்கு பார்சல் பண்ணி கொடுத்து விட்டுருவாங்க. ரொம்ப நல்லா டேஸ்டா இருக்குது. இந்த கமர்கட் மட்டும் நான் கொஞ்சோண்டு வாயில் போட்டா அவ்வளோ மனமா இருக்குதுங்க. அதாவது சில பேருக்கு வாயில ஸ்மெல் வரும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருக்கிறவங்கள இந்த கமர்கட் போட்டு லைட்டா நீங்க சப்புனாலே போதும், அந்த ஸ்மெல்லே இருக்காது. அவ்வளோ வாசமா நல்லா இருக்குது. கண்டிப்பா நீங்க ஒரு முறை வாங்கி சாப்பிட்டு பாருங்க. பாருங்க அவ்வளோ நல்லா இருக்கும். இதுக்காகவே தாங்க குழந்தைங்க சூப்பரா இருக்குது. குச்சி மிட்டாய், குருவி ரொட்டி அந்த காலத்துல சொல்லுவான். குருவி ரொட்டி காணாம போச்சா எனக்கு தெரியல. இந்த மிட்டாய் இன்னும் காணாம போகல. இன்னும் வந்து இதுக்கு உயிர் இருக்குது. இன்னமும் வந்து எங்க ஊர்ல ஃபேமஸ் களை கட்டுறது. அதாவது திருவிழானாலே எங்க ஊர் சைடு இந்த மிட்டாய் இல்லைன்னா திருவிழாவே இல்லைங்கிற மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு இது வந்து குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப அருமையா வந்திருக்குது. எந்த கெடுதலும் இல்ல. ஆமா, பவுடர் கலருக்காக பவுடர் கொஞ்சோண்டு பவுடர் தான். அதனால எந்த கெடுதலும் இல்ல. ரொம்ப நல்லா இருக்கு. இதை பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க எப்படி இருக்குது, மிட்டாய் எப்படி வந்துச்சு அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க. இதை இன்னும் வந்து திருவிழாவில் அவங்க விற்பாங்க. அப்ப நாங்க எடுத்தோம்னா இன்னும் உங்களுக்கு பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். அது கிடைச்சிச்சுன்னா நான் உங்களுக்கு அதையும் சேர்த்து இந்த வீடியோவில் அனுப்புறேன். கண்டிப்பா ஒரு முறை வேணும்னா இங்க ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க. உடனே உங்களுக்கு தருவாங்க. சுட சுட சூப்பரான மிட்டாய் உங்களுக்கு கிடைக்கும். இதை பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, செட்நாட்டு சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி. வாழ்க வளமுடன். பாருங்க, எங்கள் தியாப்பதான் ஸ்கூல்ல இருந்து வந்தா. நான் மத்தியானமே ஊர்ல இருந்து வந்துட்டேன். இப்போ என்னை பார்த்தோன்னே அப்படியே ஓடி வந்து அம்மாச்சின்னு கட்டி பிடிச்சிட்டு மிட்டாய், அந்த மிட்டாயை பார்த்த உடனே எடுத்து வாயில் வச்சுட்டேன். பாருங்க, இந்த மிட்டாய்னா எல்லா பிள்ளைங்களுக்கு கிராம சைடு இருக்கிறவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்க கூட சேர்ந்து எங்கள் தியாவுக்கு ரொம்ப பிடிக்கும். நாக்கு நீட்டுறேன். இதோட இன்னொரு மிட்டாய் தாண்டா நல்ல கலர் கிடைக்கும். இந்த சுகர் வெளியில போட்டுக்கிறதுனால அது சுகர் போட்டனால அந்த கலர் வராது. ஆனால் ரெண்டுக்கும் ஒரே கலர். அது சாப்பிட்டு பாரு, அதுதான் நல்லது. சுகர் இல்ல ஆனா சம கலர் வரும். அது சாப்பிட ரொம்ப நேரம். எங்கள் தியாவுக்கு நாக்கெல்லாம் பாருக்கா லிப்டிக் போட்டாச்சு வந்தானே. எங்கட பல்ல கட்டுறேன். எங்க ரத்த காட்டேரி வந்து
இது அது என்னது இல்லை இல்லை அந்த இதில் இந்த முதலவா வருவல்ல அது மாதிரி இருக்குது இங்கே 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 நாக்கு நீட்டு நல்லா சேர்ந்துருச்சுடா. ஐயோ அப்பா அப்பா பயமாக இருக்கு. என்ன இப்படியெல்லாம் பயப்படுத்துற? அச்சு பாருங்க லிப்டிக் போட்டுட்டாலாமா எப்படியெல்லாம் பண்ணுது பாருங்க. இவங்கெல்லாம் நீங்க வந்த உடனே என்ன பண்ணாங்க? என்ன பண்ணாங்க? நான் சொல்லட்டா? வாமா உட்காருமா. அவ்வளவுதான் உங்க வயசுல நாங்களும் அப்படிதான் பண்ணிருப்போம். நான் பாருங்க எவ்வளவு சந்தோஷமா அதை கண்டுபிடிக்கிறேன். இவங்கெல்லாம் அப்படியா வா வந்து உட்காருமா அப்படின்னு சொல்லி தானே வருவாங்க. எங்க அம்மா இல்லாம நாங்க யாரும் டீயே போடல. இப்ப எங்க அம்மா வந்து டீ கேக்குறாங்க. ஆமா சின்ன தினமும் டீ கேக்குறேன். பால் குடிடி உனக்காக டீ போடுறேன். இல்ல டீ கேக்குறேன். பூர்த்திமா நீ தினமும் கேக்குறாங்க. ஒரு நாள் கூட நான் செஞ்சு தர மாட்டேன்னு சொல்றாங்க. ஏதாச்சும் ஒரு நாள் செஞ்சு தரக்கதா நான் தினமும் கேக்குறேன். ஆனா நீ தினமும் கேக்குற நான் ஒரு நாள் கூட செஞ்சு தர மாட்டேன்னு. நீ தான் நல்லா டீ வைப்பில்ல, நீயே வச்சு குடிக்க வேண்டியதானே? சொல்லுங்க. ரெண்டு அடுப்புலயும் மொத்தமா வச்சிடறாங்க. வேணும்னே ஒரு பாத்திரம் ஒரு நாள் நான் பார்த்தேன். உள்ள ஒண்ணுமே இல்ல, வெறும் பாத்திரத்தை மட்டும் மூடி அடுப்புல வச்சு. ஏண்டி அப்படியெல்லாம் கொடுமை பண்றீங்க? புள்ள டீ வைக்க வரையில அப்படியெல்லாம் பண்றீங்க. வெறும் சட்டியெல்லாம் வச்சு மூடி வச்சுட்டு அடுப்பை விட மாட்டேங்கிறீங்க. படா நீ அம்மாச்சிக்கு டீ வைடா. இனிமேல் செய்யணும்னு சொல்லி அரை மணி நேரம் கழிச்சு வந்து பாக்குறோம். சரிப்பாடா எங்க தியா இன்னைக்கு அம்மாச்சிக்காக டீ வச்சு தருவா. சூப்பர் டீ. அப்புறம் வச்சு தரேன். இங்க பாருங்க. இங்கே வருங்க இங்கே வருங்க இங்கே டீ போட்டு வந்துட்டு பாருங்க. எங்கள் தியா இன்னைக்கு நான் ஊர்லேருந்து வந்தோன்னா அவளுக்கு ஒரே சந்தோஷம் வந்து கட்டி பிடிச்சிட்டு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தா. இப்போ உடனே போய் அவளே டீ வச்சு கொண்டாந்துட்ட பாருங்கள். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் எங்கள் தியா வந்து நல்ல டீ வைப்பான். சொல்லிட்டோம்னா அளவுகள்லாம் கரெக்டாக வச்சுருவா. இங்கே பாருங்க எப்படி வச்சு கொண்டாடுறேன். வைடா என்னடா வச்சு கொண்டாடுறேன் வைடா. வாவ் ஓ பிஸ்கட்லாம் வர கொண்டாந்து எல்லாமே வச்சு உங்களுக்கு அங்க இருக்கு. பாருங்க சூப்பர்ரா. அங்கே வாடா. இது அம்மாக்கு. ஆ இது அம்மாக்கு. ஐயோ அம்மாவுக்கு தனியாவா? மாமி பின்னாடி கொஞ்சம் பாரு. எனக்கு மட்டும் பிஸ்கட் இல்ல. இங்கே எங்கிட்ட திரும்ப இங்கே பானு திரும்ப. என்னடி எல்லாரும் வாயெல்லாம் அப்படி இருக்கு. எல்லாம் மிட்டாய் சாப்பிட்டீங்களா? மிட்டாய் சாப்பிட்ருக்குறாங்க பாருங்க எல்லாரும். பாருங்க அம்மா காரி கூட இப்படி வைக்க மாட்டா டீ. வேற எங்கள் பிள்ளை பூர்ணி சித்திமாக்கு கண்டு போய் கூட நீங்க குடிக்காதீங்க. நான் போட்டு மட்டும் குடிச்சு பாருங்க. எங்கள் தியாவோடது நான் பிஸ்கட்டெல்லாம் அவ்வளோக்கா சாப்பிட மாட்டேன். எங்கள் தியா கொடுத்ததுனால இன்றைக்கி பிஸ்கட் தொட்டு சாப்பிட போகிறேன் டீயில். பாருங்கள் டீ எப்படி வச்சுருக்கிறா பாருங்கள். ஆடை பாருங்கள் எப்படி டீ கடையில் கொடுத்த மாதிரி பாருங்கள் ஆடை நிற்கிதுங்களா பாருங்கள். செமையாக இருக்குங்க பாருங்கள். தொட்டோன்னு அந்த ஆடை வருது பாருங்கள். அப்படி வைப்பா எங்கள் தியா டீ. அப்போ தான் வச்சுக்கொண்டாரா அந்த ஆடையோட இப்படி நல்லா கொதிக்க வச்சுருவா டீயை மட்டும். எப்படி இருக்கு மச்சி? சூப்பராக இருக்குடா. எங்கள் தியாவோட டீ சாப்பிட போகிறேன். சூப்பராக இருக்குடா. சர்க்கரையெல்லாம் பாருங்க கரெக்டாக போட்டு கொண்டு வந்துருக்குறேன். சூப்பரா இருக்கா? எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு மச்சி. தியா வச்ச டீ எங்கள் தியாவே பாராட்டிக்கிட்டா. அம்மா போடுறதை விட சூப்பரா இருக்கு. லிப்ஸ்டிக் போட்டுதான் எல்லாரோட வாய் பாரு. சரி பர்ஃபெக்ட். நிறம் சுவை திடம். எங்க எங்க எப்படி எப்படி? பர்ஃபெக்ட். நிறம் சுவை திடம். வாவ் சூப்பர் சூப்பர்.